நான் ஒரு தர்பூசணி துண்டை வரைந்தேன். குளிர்ச்சியானது. சரியா? அழகு நன்றாக. சரி, பிரச்சனை இல்லை. நாம் ஒரு தர்பூசணியை எடுத்து கையை பயன்படுத்தி தோலில் இருந்து பசுமையை பிரிக்கிறோம். பாருங்கள், இதோ சதை. இதை இப்படி எடுத்து விடுகிறோம். இப்போது நாங்கள் அதை வெட்டுகிறோம். அழகு. அடுத்ததாக ஆரஞ்சை வெட்டுங்கள். பிறகு அன்னாசி மற்றும் பிற பழங்களை வட்ட துண்டுகளாக வெட்டுவோம். நமக்கு ஒரு சலவை இருக்கும். மற்றும் நிச்சயமாக டிராகன் பழம். ஆம், அது எல்லா பழங்களின் சரியான சேர்க்கை. வாழைப்பழம், கிவி மற்றும் ஐஸ்கிரீம். அப்படியே சரியானது. அவனுக்கு ஒரு செயல்முறை இருக்கிறது. நாங்கள் ஐஸ்கிரீமை திருடப் போகிறோம். அதுதான். இன்னும் என்ன இருக்கிறது? நீ அதை திருடினியா? நான் உனக்கு காட்டுகிறேன். உடனே திருப்பி கொடு. வாதம் செய்யாதே. சரி, நான் என் பழங்களையும் ஐஸ்கிரீமையும் மேலே வைக்க தொடங்குகிறேன். கண்டிப்பாக. இது ஒரு பழக்கேக்காக இருக்கிறது. அப்படியே நாங்கள் அழுத்துகிறோம். இது போல ஒரு சாண்ட்விச்சை பெறுகிறோம். அற்புதம். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள், சமையல்காரர். சரி, நான் என் கலவை இயந்திரத்தை இங்கே பயன்படுத்த போகிறேன். அதை ஆன் பண்ணுவோம். சரி, இந்த தர்பூசணியை சாறாக மாற்றுவோம். இந்த பிளெண்டரை பயன்படுத்தி. பாட்டி, ஏன் குலுக்குகிறீர்கள்? அது ஒரு குலுக்கல். நீ சரியா செல்லமே? சரி, இந்த ஜெல்லுடன் தொடர்கிறேன். நாம் ஜெல்லி கலவையை சேர்த்து இந்த தர்பூசணி ஜூஸோட கலக்க போகிறோம். இருக்கு. இப்ப எல்லாத்தையும் பானில் ஊற்றுங்க. அப்படியே. மற்றும் நிச்சயமாக கொஞ்சம் ஃப்ரீஸ் தெளிக்கவும். ஆமாம், அதுதான் எனக்கு தேவை. இப்போது இந்த தர்பூசணி ஜெல்லியை பட்டைகளாக உருட்டி தர்பூசணி நூடில்ஸ் பெறுகிறோம். Verdict sourkins. Just try to leafy, தேவடி தர்பூசணி தோலுக்கு ஊற்றுங்க. இதோ உங்கள் தர்பூசணி ஸ்பெகட்டி. Kirgis, the Seaborgi, சாப்பாட்டு குச்சி பியச். சரியானது. எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும். நீ ஏதாவது செய்தாயா? ஓ, நான் மறந்து விட்டேன். நான் தொடங்குகிறேன். நான் ஒரு தர்பூசணியை வெட்டி அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து விடுகிறேன். இப்போது அதை சாப்பிடப் போகிறேன். ருசியாக இருக்கிறது. இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் கொண்டு தர்பூசணி பந்துகளை உருவாக்குவேன். முடிவாக அது தர்பூசணி மற்றும் ஐஸ்கிரீம் கலவையாக இருந்தது. இதை தர்பூசணி தோலுக்குள் வைக்கலாம். இது ஒரு சிறந்த டெசர்ட்டாக இருக்கும். பாருங்கள், குளிர். இது நாயை போல தெரிகிறது. குளிர். சரியா? நீ தயாரா, ஹனி? எங்கு தொடங்குவது? அழகான சிறிய விருந்து. இதிலிருந்து தொடங்கலாம். ஐஸ்கிரீம், ஒரு தர்பூசணி, ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். சுவையான கலவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சூப்பர். சரி, இது என்ன? நூடுல்ஸா? ஓ, நூடுல்ஸ் போல இருக்குது. வாவ், இது ஜெல்லியா? இது மவுண்ட் சுவையா இருக்குது. கூல். அடுத்து என்ன? இது என்ன பழக்கலவை?
ருசியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதில் பல பழங்கள் உள்ளன. இது ஒரு பெரிய தர்பூசணி சாண்ட்விச்சை போல உள்ளது. ருசியாக உள்ளது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. அற்புதம்! சாக் வெற்றி பெற்றார். நான் வெற்றி பெற்றேனா? அருமை! நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏர் ட்ரையரை தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளைய ஆரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சபோ, அதுக்காக தோன்றலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். 3, 2. பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். எனக்கு இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். எனக்கு கேக் வேணும். நீ ஷுரு பண்ணிடலாம்ல? வாங்க போகலாம். சரி, கண்டிப்பா. எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து உள்ளது. நான் தயார் செய்யப்பட்ட கேக் செய்வேன். நல்ல வேலை. எனக்கு தேவைப்பெறும் அனைத்தும் முடிக்கப்பட்ட கேக்கின் ஒரு மூடி. இப்போது நாம் நட்டியை எடுக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி. அதை ஆச்சூப்பில் ஊற்றுகின்றோம். இப்போது அதை முழு வடிவத்திற்கு பரப்புகிறோம். ஒரு மெல்லிய அடுக்கு செய்ய. ஓ ஆம், இப்போது எல்லாம் கரையானது. காத்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே நான் ஒரே பெரும் அற்புதமான சாக்லேட்டானால் செய்யப்பட்ட அல்யமாக இருக்கிறேன். கிரீமுடன் நிரப்புங்கள். அடுத்ததாக பல கடலையை வைத்து விடுங்கள். அதை
திருப்பி ஐயோ பாட்டி அவள் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எழுந்துவிடு. ஓ என்ன அது குலோய்? ஓ நீ சொல்வது சரி. உன் கேக் அழகாக இருக்கிறது. இப்போது என்னுடையது அலங்கரிக்கலாம். நான் மாஸ்டிக் கொண்டு சில பிக்டெயில்களை செய்தேன். பார்த்து பாருங்கள், அவை தேவைப்படும் போல் இருக்கிறது. அப்படின்னாவோ நான் ஒரு மாதிரி தேவைப்படும். அதிலே சாக்லேட்டை ஊற்ற போறேன். சாக்லேட் மற்றும் கிரீமால் சில பலூன்களை செய்ய போறேன். அவை அற்புதமா இருக்கும். பாருங்க. The matters vacuum but the mastic நிரப்போம். பஸ்ஸா the wise on the man சரி, நான் நமது குழந்தைக்கு உன்னதமான ஒன்றை செய்வேன். nice in the carriage. என்ன பாட்டி நோயுற்று போனார். அவளுக்கு அவசரமாக மருத்துவ உதவி தேவை. இங்குதான் எங்காவது முதல் உதவி பெட்டி இருந்தது. நான் உங்களுக்கு உதவுகிறேன் பாட்டி. நேரம் கொடுக்கவும். அவள் மீண்டும் உயிர்த்தெழுந்துள்ளார். சோம்பிகள். நன்றாக. இப்போது சமையல்காரரின் கேக்கை கொஞ்சம் கெடுப்போம். இப்போல பாட்டி, நீ என்ன செய்தாய்? ருசிகரம். நம்ம ஸ்கியா பார்க்க வேண்டும். நாங்கள் ஸ்பிரிட் மீட்ஸ் வைக்கிறோம் மற்றும் அது நூடெல்லாவால் நிரப்புகிறோம். அடுத்து கேக் சுற்றி ஸ்கெட்டில்ஸை அலங்கரிக்கவும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது வடிவத்தை உயர்த்த வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ அது பாருங்கள். ஜோய சவுச்சது என்று நீங்க சொல்லலாம். சைப்பா, சில ஜல்லிக்கட்டிகள் மேலே தூவுங்கள். பார்க்கலாம். சுவைக்க நேரம் வந்துவிட்டது. பூரே கேக்ஸ் எனக்கு அவை பிடிக்கும். இதோடு தொடங்க விரும்புகிறேன். ஓ இது ஒன்றாக நெசவாடியது போல தெரிகிறது. ஆனால் இது உண்மையான கேக். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு செம்மையாக பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. அடுத்த கேக்கை முயற்சிக்க நேரமாகிறது. ஓ இங்கு எத்தனை ஸ்கிடில்ஸ் இருக்கின்றன. இதை கோடையிலே நான் விரும்புகிறேன். சாக்லேட் கேக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ், இது நூடெல்லா கேக். ஆஹா இத பாருங்கள். என்னமா கிளினியும் நூடெல்லாவும் சுவையாக இருக்கிறது. அருமை. என் சகோதரி வெற்றி அடைந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆம், எனது கேக் சிறந்தது என்பதை நான் அறிந்தேன். ஏஹோ. ஹலோ பென், உனக்கு பசிக்கிறதா? ஆமா, நான் மிகவும் பசிக்கிறேன். ஒரு மாடையே சாப்பிட முடியும். நான் என்ன வேண்டும் என்று இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு பெண். தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள். எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவது என்ற ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஹா, அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை. செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை. ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குலோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன்.
நான் அதை பாட்டியின் தேனீ பண்ணையில இருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூட வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குலோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே, சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. ஏய், நான் இதை எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவள் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்கு செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் 1 எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? தாமிச் பழ வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள், ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து, ஓ எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு, சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது, சந்தேகமே இல்லை. ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன். சலிக்க முடியுமா? வணக்கம், நானே யாசிக்கிறேன். தயாராக உள்ளேன். நாம் இன்னும் தொடங்கவில்லை, ஆனால் எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உண்டு. என் குதிரை தலையை பாருங்கள். ஆச்சரியம்! ஓ நந்தவளே, என்ன? சரி, முதலில் பணி செய்வோம். எனக்கு ஜெல்லி வேண்டும். தயவு செய்து எனக்காக ஒன்று செய்யுங்கள். இது எளிது. ஜெலட்டின் மற்றும் சர்க்கரை கரைய உதவுமே. இப்போது எல்லாவற்றையும் தண்ணீர் குழியில் ஊற்றுவோம். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்க வேண்டும். உங்கள் கைகளை பிசுபிசுப்பாக்காமல் இருக்க பெரிய உருளை எடுப்பது நல்லது. முழுவதும் கரையும் வரை கலக்குங்கள். சிறந்த விட்டமின்கள் கொண்ட பழங்களை பயன்படுத்தி நான் சிறந்த ஜெல்லியை செய்ய முடியும் என உறுதியாக இருக்கிறேன். இந்த 2 சிறு கூடை போதும். இப்போ நாம் பழத்தை கவனமாக நறுக்குங்கள். முதலில் அனைத்தையும் நல்லாக கழுவி தோல் எடுக்க மறக்க வேண்டாம். தற்போது நறுக்கிய அனைத்தையும் ஒரு சிறப்பு தட்டில் வைக்கிறோம். நாங்க பார்த்து எதுவும் விழவில்லை. இப்போது ஜெல்லியை மேலே ஊற்ற ஆரம்பிக்கிறோம். இது ஏற்கனவே திரவமாக தொடங்குகிறது. எல்லாவற்றையும் முடித்ததும் கொஞ்சம் காத்திருந்து, வாய்லா, ஜெல்லி தயாராகிவிட்டது. மீதமுள்ளதெல்லாம் அச்சை எடுத்து கவனமாக முறைப்படுத்தி பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்வீர் குழந்தைகளே. ஆம், அது நல்லையாக முடிந்தது. அது சரிதானே பெட்டி? ஆஃப். அந்த அடியே தேவையற்றது போல தோன்றுகிறது. சரி சரி, நான் ஸ்கிடில்ஸுடன் தொடங்குகிறேன். நாம் இவ்வழகான மிட்டாய் வகைகளை வண்ணத்தின்படி பல்வேறு வகைகளால் ஆரம்பிக்கிறோம். பிளேட்களில் இது முடிந்ததும் புற்றுண்ணி கையொப்பத்தை பயன்படுத்தி இவற்றை உருக்குவோம். 2 உண்மையில் உதவுங்கள். பாட்டி, உங்களிடம் தீ அனுமதி இருக்கிறதா? அனைத்து அமைதியடைந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றும் கட்டுக்குள் இருக்கிறது. நாமோட ஒருவேளை சூடாக்க தொடங்குகிறோம். எப்பொழுது எல்லாம் உருகிவிடும், அதை ஒரு பாட்டிலில் ஊற்ற முடியும். ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிறத்தையும் கவனமாக ஊற்றுங்கள். அதனால் அவை ஒன்னுட ஒன்று கலக்காமல் இருக்கும். இப்பொழுது அனைத்தையும் குளிர்விக்க வேண்டும். இதற்காக நான் உறை வைப்பதற்கான ஸ்ப்ரேயை பயன்படுத்துவேன். என் ஜெல்லி தயார். இப்பொழுது பாட்டிலை வெட்டி ஜெல்லியை எடுப்பேன். அற்புதம்! இது எவ்வளவு வேடிக்கையாக நடக்குகிறது. நான் ஏதாவது தவறவிட்டேனா? நான் தண்ணீரை தயாரிக்க மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, பரவாயில்லை. அதை மாற்றுவது எப்படி என்று எனக்கு தெரியும். பால் நன்றாக இருக்கும். சரி, பார்க்கிறாயா மேப்பிள்?
இப்போது புது பாக் பாட்டிலை கையிறந்து எல்லாவற்றையும் ஒரு தட்டில் ஊற்றி அதில் கோகோ சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலந்து முழுவதுமாக கரைந்து விட்டது வரை விழுங்க வேண்டும். சரி, இப்போது நான் இதனை சிறப்பு அச்சில் மெதுவாக ஊற்றுகிறேன், எதையும் பொழிவதால் தவிர்க்க. இப்போது இதை குளிர்வித்து விடலாம். நிச்சயமாக ஒரு ஃப்ரீஸ் ஸ்ப்ரே கொண்டு இது மிகவும் வேகமாக இருக்கும். மாபல், என்னை பயமுறுத்தாதே, பின் சென்று வில்லிரு, நான் அமைதியாக செய்ய விடு. ஆக இங்கே நான் பேசுவது இதுதான். நமக்கு ஜெல்லி சாக்லேட் பார் போல வந்துள்ளது. 2 ஏற்கனவே உள்ளன. மிக சந்தோஷமான விஷயங்கள். சாப்பிடுங்கள். சரி, ஹூரை, என் கண்களை நம்ப முடியவில்லை. என்ன ஒரு அழகு! அந்த பாட்டில் உண்மையிலே போன்றதே. அதன் சுவை எப்படி இருக்கும் என்றே ஆச்சரியமாக இருக்கின்றேன். சரியேதான். சரி, அடுத்ததற்கு செல்லலாம். சாக்லேட் ஜெல்லி மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. இதை பாருங்கள், இது மிகவும் அருமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது மோசமானதே இல்ல, ஆனால் இதை விருந்து செய்ய முடியும். இப்போது கடைசி ஜெல்லியை முயற்சிப்போம். ஓ, பல பழங்கள். இது மிகவும் ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. மிகவும் இனிப்பு மற்றும் சுவையாக உள்ளது. இது ஒவ்வொன்றிலும் சிறந்த ஜெல்லியாகத்தான் இருக்கிறது. ஆஹா, அப்படியா? நீங்க பாத்தீங்களா? நான் சிறந்தவன். பாட்டி எப்போதும் சிறந்தவள்தான். அதை ஆட்டுங்கள் மக்களே. இது நல்லையாக இருக்கிறது. பாட்டி இவ்வளவு அழகாக இசைக்க முடியும் என்று தெரியாது. ஆமாம். ஓ சரி,